மெதுபகடா ஸ்டைலில் இந்த ஸ்நாக்ஸ் நான் வெறும் பட்டாணியும் கிழங்கி வச்சு தான் செஞ்சேன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதே நீங்கள் பச்சை பட்டாணியில் செஞ்சிங்கன்னா கலர் சூப்பராக இருக்கும். என்ன பச்சை பட்டாணிலாம் இப்போலாம் கலர் போட்டு வரதுனால ஒரு 1/2 மணி நேரம் உப்பு தண்ணி மஞ்சள் போட்டு ஊற வச்சு செய்யுங்க. இப்போ பட்டாணியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன், ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக மிளகை அப்படியே தட்டி கொரன்னு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, அரைச்ச மரவள்ளி கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மெதுபகடாவுக்கு கிள்ளி போடுற அளவுக்கு போதும். நான் கம்பெனிக்கு செய்யறதுனால அதிகமாக செஞ்சுருக்கேன். இதே 1/4 கிலோ பட்டாணிக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் மீந்து போன வெகுச்ச கிழங்கு இருந்துச்சு, அதில் ட்ரை பண்ணது தான் இந்த ஸ்நாக்ஸு. இவ்வளோ நாள் ஆகிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா